ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க ஒன்றிய பாஜக அமைச்சர் பியூஷ் கோயல் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்திருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி நன்றாக கட்சியை வழிநடத்துவதாக போலி பிம்பத்தை கட்டமைத்து வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அதிமுக எனும் மாபெரும் இயக்கத்தை 11 முறை தோல்வியடையச் செய்த எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லவே அவமானமாக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் மிக ஆவேசமாக சாடியிருக்கிறார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம். அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்கள் மற்றும் ஊற்றி வைத்துக் கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமைதான் வேண்டும், பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார், பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல்? 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காணிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. இடைநேரமாக உங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை நீங்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறீர்கள். பல கூட்டங்களில் நாம் பல்வேறு பிரச்சனைகளை பேசி முடித்து விட்டோம். இன்னைக்கு மக்கள் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். புரட்சி தலைவர் மனதில் வைத்து சொல்கிறோம், எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லை. அதிமுக கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு முடியாத ஒரு தற்கொலை எடப்பாடி பழனிசாமி. என்ன கூட்டணின்னு தான் அவங்க கேட்டாங்க. சில பேர் எடப்பாடியை விட திமுக ஒன்றும் நமக்கு எதிரியாக இப்போ தெரிலன்னு சில பேர் சொன்னாங்க. அதிகப்படியான கருத்து கீழே நான் பேசியிருந்ததில்லை. எழுதி கொடுத்ததில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. நான் எழுதி கொடுத்தது அதிமுகவின் அடையாளத்தை இழக்காமல் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தியை புகட்டி மீண்டும் அதிமுகவை மீட்க வேண்டும்.